ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ஓம் மகா கணபதே நமோ நம. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமோ நம. ஓம் சாயாதேவி உஷாதேவி சமேத சூரியநாராயண சுவாமினே நமோ நம. ஓம் மகா சரஸ்வதி நமோ நம. நாளைக்கு 11ஆம் தேதியில் பங்குனி உத்திரம் அனுஷ்டானம் போகிறோம். நம்ம பங்குனி 12வது மாதம், 12 மாதத்தில் 12வது மாதம் பங்குனி. உத்திரம் 12வது நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமாக இருக்கிறது உத்திரம். இல்லை 12வது மாதம் 12வது நட்சத்திரத்தில் நம்ம பங்குனி உத்திரம் அனுஷ்டானம் பண்ணி சுவாமி கல்யாணம் வைபவம் நடத்த போகிறோம். ஆண்டாள் ரங்கநாதர் கல்யாணம் பண்ணுறது பங்குனி உத்திரத்து தான் அப்படின்னு கருத்து இருக்குது. அதே மாதிரி முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணுறதும் பங்குனி உத்திரம் தான். பார்வதியும் பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணுறதும் பங்குனி உத்திரம் தான். பிரம்மோத்சவம் நடக்கும். உற்சவத்துக்கு பிரம்மோத்சவம்னு பேர். ஏன்னா பிரம்மா நடத்துறது தான், அதான் கருத்து. அது அந்த பிரம்ம உற்சவத்தில் கடைசி நாள் அன்னைக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கும் கல்யாணம் முடிக்கிற வழக்கம். இது 12வது மாதம் 12வது நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா. 12 சொல்கிற போது 1+2 3 வருது. 1 சூரியனை குறிக்கிறது, 2 சந்திரனை குறிக்கிறது, 3 குருவை குறிக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம். அப்படி தெய்வத்தை நன்னா உபாசனை பண்ணி நமக்கு தெரிஞ்ச தமிழ் பாட்டோ சம்ஸ்கிருத ஸ்லோகமோ சொல்லி சுவாமி நன்னா வேண்டுன்ட்டு அந்த கல்யாண வைபவத்தை நன்னா தரிசனம் பண்ணி, இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்க புது வருஷத்துக்கு. 14ஆம் தேதிக்கு புது வருஷம் வருது. நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும்னு சுவாமி வேண்டிக்கணும். நம்ம இந்த புது வருஷத்துக்கு நல்ல பேராக இருக்குது. விஸ்வாவசு அப்படின்னு பேர். விஸ்வாவசு அப்படின்னாக்க எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய வருஷம்னு அதுக்கு பொருள் இருக்கு. பழையன கழிதலும் புதியன போதலும் தமிழில் சொல்லுவாள். போன வருஷம் குரோதி வருஷம்னு பேர். சுவாமி கீதையில் சொன்ன மாதிரி காமயேஷ குரோதயேஷ அப்படின்னு யாருக்கெல்லாம் காமத்தை அடைய முடியலையோ வாடும் குரோதமாகி அதனால உலகத்தில் நிறைய கஷ்டமெல்லாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் சாந்தத்தோட உலகத்துக்கே நன்மையை தரக்கூடிய விஸ்வாச வருஷம் அமைஞ்சிருக்கேன். பொதுவாக அந்த ஜோசியத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இது முதல்ல ஆரம்பித்தது ஆதித்யநாத் தான். தினத்தந்தி பத்திரிகையில் தினமே ஜோசிய குறிப்பெல்லாம் போடுவார். இந்த ராசிக்கு இந்த பலன்னு போடுவார். இப்படி போடுறப்ப நிறைய பேருக்கு ஆச்சரியம், எப்படி ஒரு நாளும் போட முடிகிறது அவரால். தினத்தந்தி யார் ஜோசியாக இருக்காலும் அவர் சொன்னார், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு ராசிக்கு போட்ட பலன் வேறு ராசிக்கு போட்டுவிடுவேன். நான் மாற்றி மாற்றி போடுறேன். 12 நாள் போடுறேன், 12 ராசிக்கு பலன் அமைஞ்சிடும். மறுபடியும் 13ஆவது நாள் பழைய மாதிரி போடுவேன் அப்படின்னு சொன்னார் அவர். அந்த காலம் போய் இப்போ டிவியில் தினமும் காத்தால் ஒவ்வொரு சேனல்லையும் ஜோசியமெல்லாம் கேட்குற பழக்கம் இருக்குது. நம்ம சம்பிரதாயம் நினைக்க இந்த வருஷ ஆரம்பத்தினிக்கு இந்த பஞ்சாங்கத்தை வச்சுட்டு வேதம் படித்த ஒரு பண்டிதர் அந்த நவகிரக நிலையெல்லாம் சொல்லி அதை எல்லோரும் கேட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக சாப்பிட்ற வழக்கம். அப்படி பண்ணாக்க வருஷம் ஃபுல்லாக நல்லதாகவே நடக்கும், கெடுதல்லாம் நடக்காது அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. இந்த வருஷம் பஞ்சாங்கம் ரொம்ப முக்கியம். பஞ்சாங்கம் சொல்கிறோம். நம்ம நிறைய பேர் பஞ்சாங்கம் வாங்கிறதே இல்லை. பஞ்சாங்கம்னாக்க அதில் 5 அங்கம் உண்டு, 5 உறுப்பு இருக்குது. என்னன்னாக்க நட்சத்திரம், திதி, நாள், வாரம், கரணம், யோகம். நட்சத்திரம், திதி, நாள், யோகம், கரணம், இந்த 5 சேர்ந்து தான் பஞ்சாங்கம்னு சொல்கிறது. இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு இந்த வருஷம் எப்படின்னு போட்டிருக்குனாக்க, சூரியன் அவர் தான் அரசர், சூரியன் தான் மந்திரி, சூரியன் தான் அர்க்காதிபதி, சூரியன் தான் மேகாதிபதி. இவ்வளோ போர்ட்போலியோ ஒருத்தருக்கே கொடுத்துருக்கான். அந்த மாதிரி போட்டிருக்கு. சந்திரன் தானியாதிபதினு போட்டிருக்கு. வருஷ ஆரம்பத்தில் சூரியனுக்கு ஒரு பக்கம் குருவும் இன்னொரு பக்கம் புதனும் இருக்கான். புதன் பக்கத்தில் சுக்கரன் இருக்கார், ராகு இருக்கார், ராகு பகவான் இருக்கார், சுக்கர பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். அப்புறம்
எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கா. சந்திரன் வந்து சூரியனுக்கு நேர் எதிர்த்தா மாதிரி 7வது வீட்டில் சுவாதியில் இருக்கார். முன்னாடி சித்திரை, அப்புறம் சுவாதி, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. கேத்து வந்து சூரியன்லேருந்து 6ல் இருக்கார், சிம்மத்தில். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. சூரியன் கேத்து வந்து கன்னியில் இருக்கார், இதில் இல்லை, சிம்மத்தில் கன்னியில் இருக்கார் அவர். அப்புறம் கொஞ்சம் மே மாதம் 18 தேதி போல் கேத்து வந்து கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு வர, ராகு வந்து மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த மொத்தத்தில் பார்க்குற போது சூரியனுக்கு நிறைய சக்தி இந்த வருஷம் இருக்கா மாதிரி தெரியறது. சூரியனுக்கு நிறைய சக்தி இருக்குன்னாக்கா வெப்பம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். வெப்பம் நிறைய ஜாஸ்தியாச்சுன்னா வெப்பத்தினால ஏற்படுறதுல நோயும் நிறைய பேருக்கு வரும். அது அப்படி வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மழையும் ஜாஸ்தி தான் பெய்யும். அது ஆஃப்செட் பண்ணுற மாதிரி வெப்பமும் நிறைய இருக்கும், மழையும் நிறைய இருக்கும். இந்த வருஷத்தில் அப்படி தான் இருக்குது. சூரியன் வந்து அதிகார வர்க்கத்தை குறிக்கிறவர், அரசனை குறிக்கிறவர், மந்திரிகளை குறிக்கிறவர். சூரியன் வந்து மருந்தையும் அதான் குறிக்கிறவர் அவர். இது ஸ்லோகம் சொல்கிறார் இல்லையா, நல்ல ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரியன் உபாசனை பண்ணு சொல்வாளே, அந்த மாதிரி மருந்தையும் அவர் தான் குறிக்கிறவர். அதனால் எல்லோரும் ஆதித்யன் சொன்னாக்க நல்ல ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்கிற வழக்கம். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு. இந்த மருந்தையும் சூரியன் தான் குறிக்கிறார், அதிகாரத்தையும் சூரியன் தான் குறிக்கிறார், மந்திரிகளையும் அவர் தான் குறிக்கிறார். இந்த சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த வருஷம் எல்லா நாட்டிலையும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் நல்ல அதிகாரத்தை தான் செலுத்துவார்கள். மருந்துகளாக புதிய புதிய மருந்துகளாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இத்தனை குணப்படுத்த முடியாத நோய்களுக்கெல்லாம் புதிய மருந்து கண்டுபிடிச்சு அதனால் ஆரோக்கியம் நன்னா ஜாஸ்தி ஆகிடும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அதிகாரம் செலுத்துறதுனால அரசாங்கத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து சூரியனாலே ஏற்படுற அந்த பலன். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சந்திரன் வந்து அமாவாசைக்கு சேர்ந்துருக்கிற போது, சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிற போது சந்திரன் ஆகாசத்தில் பார்க்க முடியாது நம்ம. அதுக்கப்புறம் வளர்பறையாக சந்திரன் முதல் நாள், பிரதம, த்வித்தீய, திருத்தீய அப்படிலாம் போகும்போது சந்திரன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இது நம்ம சந்திரனை மொத்தம் நல்லா தெரியுதுனால இந்த மாதிரி தெரியுது நமக்கு. இந்த விதி எல்லா கிரகங்களுக்குமே அப்ளிகபிளுது. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் 12ஆம் வீட்டில் 4 கிரகம் இருக்குது. சுக்கிரன், ராகு, புதன், சனி. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால இந்த கிரகங்களுக்கு அந்த அளவுக்கு வீரியம் கிடையாது. சூரியன்லேருந்து 2வது வீட்டில் குரு இருக்கார், அப்புறம் 3வது வீட்டுக்கு போய்டுறார் அவர். குருவுக்கும் அந்த அளவு வீரியம் இல்லை. சூரியனுக்கு நேர் இருந்த மாதிரி 7வது வீட்டில் சந்திரன் இருக்கார், அவர் தள்ளி தான் இருக்கார் அவர். அதனால் சந்திரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். சந்திரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்ல மழை பெய்யும், தானியங்கள்லாம் நன்னா விளையும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி கேத்து பகவான் சூரியன்லேருந்து 6வது வீடில் கன்னியில் இருக்கார். அவருக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. கேத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாக்க மருத்துவத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம எதிர்பாராத விஷயமாக நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். மாந்திரிகத்துக்கெலாம் அவர் தான் வந்து இன்சார்ஜு. மாந்திரிகம், இந்த மறைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் மறைக்கப்பட்டவங்க நல்லா தெரியும். இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து ஆன்மீகமாக இருக்கிறதுக்கும் கேது தான் முக்கியம். சூரியனும் நல்லா இருக்கிறனாலையும் கேத்துவும் சூரியன் தள்ளி 6ல் இருக்கிறனாலையும் நிறைய ஜனங்களுக்கு ஆன்மீகமாக இருக்கணும்னு ஒரு அபாயம் ஏற்படும். இப்படி முதல்ல இருந்தால் கூட நாளாக கிரகங்கள்லாம் மாறி போகிறது. ராகு வந்து
மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துடுறார். ராகு கும்பத்தில் இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நன்னா மேலே போயிடும், நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும், நல்ல எக்கனாமிக் க்ரோத் எல்லாம் இருக்கும். சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால மீனம் ஆரம்பத்திலே இருக்கார் அவர். அதனால் புதியதாக நிறைய இயந்திரங்கள்லாம் ஜனங்களால் ஏற்படுத்த முடியும். ஏஐலாம் சொல்கிறா இல்லையாவா, ஏஐ மாதிரி நிறைய இயந்திரங்கள்லாம் புதுசாக வரும். அப்படி புதுசாக இயந்திரங்களாக வர்றதுனால உற்பத்தி நன்னா பெருகும். இதெல்லாம் வந்து முக்கியமான பலன்கள். எல்லா வெளிநாடையும் பார்க்குற போது செவ்வாயோட பார்வை, செவ்வாய் கடகத்தில் இருக்கார். அவர் வந்து துலாத்தை பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார், கும்பத்தை பார்க்குறார். மகரத்துக்கும் சைனாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால் சைனா இந்த வருஷம் பூராவுமே எல்லையை விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போர் சூழ்நிலையை ஏற்படுத்துவார்கள் சைனாவில். அப்படி அவர் ஏற்படுத்தினா கூட அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பல வருஷமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. குருவோட பார்வை மே மாதத்துக்கு அப்புறமா ஜூன் மாதத்தில் கும்பத்தில் படுறதுனால அந்த வார் முடிவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற போர் முடிவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி முடிவுக்கு வந்தால் கூட செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால மறுபடியும் ரஷ்யா எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், அப்படி வெல்லணும் அப்படின்னு மீண்டும் போர் தொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அத்தனை இராணுவ வீரர்கள், அத்தனை லேட்டஸ்ட்டு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் ரஷ்யாவால் உக்ரைனை வெல்ல முடியவில்லை. அது ரஷ்யாவுக்கு ரொம்ப தாழ்மனப்பான்மையாக இருக்கிற மாதிரி. நான் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு மீண்டும் போர் தொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டாரிஃப்லாம் நிறைய பண்ணி எல்லா நாட்களும் அமெரிக்கா மேலே அவ்வளோ வெறுப்பாக இருந்தாலும் ட்ரம்ப் தங்கள் நாடு நன்னா வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் வந்து பாடுபடுறாரு. அப்படி பாடுபடுறதுனாலையும் குரு வருஷம் ஆரம்பத்தில் ரிஷபத்தில் இருக்கிறதுனாலையும் சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறதுனாலையும் அமெரிக்காவில் நல்ல உழைப்பு நிறைய உழைப்பெல்லாம் அதை வைத்து கொண்டு புதிதான இயந்திர சாதனங்கள்லாம் வச்சுட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கிங்டம் அவர்களுக்கு வந்து குரு பயனுள்ள இருக்க போகிறதுனால அங்கேயும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால அங்கே லேபர் ப்ராப்ளம் நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய சிவில் வார் மாதிரி ஜனங்கள்லாம் கொந்தளிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ராகுவும் வந்து சிம்மத்துக்கு இருக்க மாதிரி 7 கும்பத்தில் இருக்கு. மே மாதத்துலேருந்து இருக்க போகிறார். இதெல்லாம் வந்து யூகேயில் நிறைய ஜனங்களுக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமான நிலைமையிலிருந்து மாறி நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பொதுவாக சொல்ல வேண்டிய விஷயம். இது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறதுனால நிறைய பூகம்பம், வால்கனோ, வெள்ளம், மழை நிறைய பெஞ்சு வேகமாக கொஞ்ச நேரத்தில் பெய்யறதுனாலையும் வெள்ளமெல்லாம் ஏற்பட்டு நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு பூகம்பம் ஏற்பட்டு இதனால் நிறைய நஷ்டமெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சனி வேறு காலபுருஷன் 12ல் இருக்கார். 12 வந்து செலவு ஸ்தானம், நஷ்டம், இந்த மாதிரி ஸ்தானம். அதில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய நஷ்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கு, எதிர்பாராமல் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பிறக்கிற போது அந்த ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, ஜாதகம்,
அது வச்சு தான் பலன் சொல்ல முடியும். அதுலேயும் வந்து தசா புக்தி என்ன நடக்கிறது, அந்த தசையை நடத்துகிற அந்த கிரகம் வந்து சக்தியோடு இருக்கா, புக்தியை நடத்துகிற கிரகம் வந்து சக்தியோடு இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பலன் சொல்லணும். இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு. இருந்தாலும் எல்லாரும் பலன் சொல்கிறதுனால அந்த ஓரளவுக்கு நான் சொல்கிறேன். நான் சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்கு ரொம்ப நல்லது, துலா ராசிக்கு ரொம்ப நல்லது, ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லது. குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போகிறதுனால தனுர் ராசிக்கு ரொம்ப, குரு பகவானால் தனுர் ராசிக்கு ரொம்ப நல்லது, குரு பகவானால் கும்பராசிக்கு ரொம்ப நல்லது, குரு பகவானால் சிம்ம ராசிக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது, குரு பகவானால் துலா ராசிக்கு நல்ல 9ல் குரு இருக்கார். இது மாதிரி குரு வந்து மிதுனத்தில் இருந்து காலபுருஷனுக்கு 9வது ராசியான தனுர் ராசியை பார்க்கறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். 9 வந்து டிரான்ஸ்போர்ட்டை குறிக்கும், நிறைய முன்னேற்றம் இருக்கும். வெகு வேகமாக செல்லக்கூடிய ரயில்கள்லாம் இன்னும் வரும். ஏர்க்ராஃப்டும் ஸ்பீடு ஜாஸ்தியாக போகிற மாதிரிலாம் இருக்கும். சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் வேறு கிரகங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் நிறைய ஏற்படும். ஆன்மீகத்துக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும். வேதம் படித்த பிராமணர்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும். நிறைய மந்திரங்கள்லாம் எல்லா இடத்துலையும் கேட்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், குருவினால் ஏற்படுறது. நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கார். அவருக்கு சுக்கிரனோட பலம் இருக்குது. வருஷ ஆரம்பத்தில் 5ல் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். ஆனால் குரு வந்து 8ல் மறைஞ்சு விடுறார். அதனால் அவருக்கு சில எதிர்ப்புலாம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலும் எல்லா எதிர்ப்பையும் சமாளித்து அவர் வந்து நன்றாகவே ஆட்சி புரிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். சுக்கிரன் வந்து உச்சம் கொண்டு மீனத்தில் ரொம்ப நாள் இருக்கார் அவர். அதனால் நிறைய கல்யாணங்கள்லாம் சனி பகவானும் அங்கேயே இருக்கார். நிறைய பேர் கல்யாணம் ஆகிடும். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். மக்களுக்கு காதலில் வந்து ஒரு ஈடுபாடு நிறைய இருக்கும். கேளிக்கைகள்லையும் நிறைய ஈடுபாடு இருக்கும். ராகு அங்கே இருக்கிறதுனால எந்த வழியாவது சந்தோஷத்தை அடையணுங்கிற மாதிரி மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். சுக்கிரன் சுபகிரகம் கன்னியா ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவர். அவர் 7ல் உச்சமாக இருக்கிறதுனால கன்னியா ராசி நல்ல வளம் பெற்று இன்னும் நன்றாகவே இருப்பார்கள் கன்னியா ராசியில் பிறந்தவர்கள். சிம்ம ராசிக்கு 8ல் சனி இருக்கிறதுனால அவர் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். எது செஞ்சாலும் ரொம்ப பல முறை யோசித்து பார்த்துட்டு தான் செய்யணும். கடகராசிக்கு 8ல் ராகு இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் ரொம்ப அர்ஜெண்ட்டாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ராகு காலம் நன்னா பார்க்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த முடிவு எடுத்தாலும் நன்றாக யோசித்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த முடிவு எடுக்கணும். கடகராசிக்கு 9ல் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால கடகராசிக்கு ரொம்ப நல்ல நேரம் தான். துலா ராசிக்கு ரொம்ப நல்ல நேரம் தான். ஏன்னா 6ல் சனி இருக்கார், 9ல் குரு இருக்கார். ரொம்ப நல்ல காலம் அது. விருச்சிக ராசிக்கும் 5ல் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. தனுர் ராசிக்கு குரு 7ல் வரப்போகிறதுனால அதுவும் ரொம்ப நல்லது. இப்படி எல்லா ராசிக்கும் நல்லதும் இருக்குது. மேஷ ராசிக்கு சனி 12ல் இருக்கிறதுனால நிறைய செலவு நட்டம் இல்லாத வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராகு 11ல் இருக்கிறதுனால நிறைய லாபமும் வர வாய்ப்பு இருக்குது. குரு முன்னாடி 2ல் இருக்கார் ரிஷபத்தில், அப்புறம் 3வது வீட்டுக்கு போய்டுறார். அப்படி போகிறதுனால மனசு வருத்தப்படுற மாதிரி நிறைய விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் சொன்னால் கூட நம்ம எது நன்னா புரிஞ்சுக்கணும்னா, தினமும் காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்து
ஏன் ஒரு 10 நிமிஷமாவது சுவாமிகிட்ட போய் ஏதாவது ஸ்லோகமோ இல்லை மெடிடேஷனோ இல்லை யோகாவோ சுவாமியோட ஏற்றி வச்சுக்கிட்டு அப்படி இருந்து நாளை ஆரம்பித்தாக்க இந்த நாளில் வந்து தப்பாகவே இருக்காது, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி இரவு படுக்கிற போது இந்த மார்னிங்லேருந்து காத்தாலேருந்து இந்த இரவு வரைக்கும் இதெல்லாம் நல்லது செஞ்சோம், நம்ம இன்னெல்லாம் தப்பாக எடுத்து இந்த நன்னா மனசில் யோசிச்சா இனிமேல் தப்பெல்லாம் செய்யக்கூடாது, மேலும் நல்லதே செய்யணும் அப்படின்னு அம்மாவை வேண்டிட்டு அம்பாளை வேண்டிட்டு படுத்துட்டாக்க நல்ல நாளாமையும் இரவு நல்ல தூக்கம் வரும். வாரத்தில் ஒரு நாளாவது கோவிலுக்கு போகணும், தினமும் போனால் ரொம்ப நல்லது. இப்படி எப்பவும் தெய்வத்தோடைய தொடர்பு வச்சுருந்தவாளுக்கு எந்த விதமான கருதும் வரவே வராது. அப்படித்தான் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எது ஹிருதிச்சோ பகவான் மங்களாயத்தனம் ஹரிஹி சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம். எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் கெடுதலே வராது. யாருக்கு? எது ஹிருதித்தோ பகவானே, யாரோட ஹிருதயத்திலே பகவான் இருக்கிறாரோ மங்களாயத்தனம் ஹரி, மங்களமாக இருக்கிற ஹரி. ஹரின்னு சொல்கிற போது சாதாரணமாக நாராயணனை குறிக்கும், ஹரின்னா சிவனையும் குறிக்கும், ஹரின்னா எல்லா தெய்வத்தையும் குறிக்கும். அப்படித்தான் வேதத்தை சொல்லியிருக்கேன். அப்படி பகவானோட பாதங்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சென்றார் கல்லால் மனக்கவலையும் மாற்றல் அருது. மனக்கவலை இல்லாமல் பகவானை பார்த்து கெட்டியாக பிடிச்சிட்டு எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இல்லை ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இந்த வாட்ஸ்அப் வந்தப்புறம் எல்லோரும் தேவையில்லாமல் மனசை பயமுறுத்துகிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பலன் போட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து சென்னையில் தென்னாமட்டை வரைக்கும் சமுத்திர நிலைகள்லாம் வந்துடும் அப்படின்னு போட்டிருந்தார். ஒவ்வொரு வருஷமும் போடுறாரு, நடக்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் ஹைதராபாத்தில் யாரோ வருமா 400 வருஷம்னு சொல்லிட்டாரு, 400 வருஷம்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கெடுதல், எல்லாமே அழிஞ்சு போடாது. அந்த அண்ணன் அழியவே அழியாது. அப்படி போடுறது ரொம்ப பாவம் உண்டு. ஜனங்க மனசில் வந்து பயத்தையும் கவலையும் யாரெல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ அதெல்லாம் ரொம்ப தவறு. அது எப்போவுமே உற்சாகமாக இருக்கணும். இஃப் ஹோப்ஸ் ஆர் டியூப்ஸ் ஃபியர்ஸ் வில் ஐயர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது மாதிரி அச்சமே தேவையில்லை, என்றுமே வெற்றி, எதிலுமே வெற்றி. இந்த வருஷம் நன்னா இருக்குது அப்படி மனசில் வாங்கிட்டு இந்த வருஷத்தை வந்து 14ஆம் தேதிக்கு நன்னா நம்ம கொண்டாடி கோளுக்கெல்லாம் போய் எல்லா க்ஷமத்தையும் அடையணும்னு பகவானை பிரார்த்திக்கணும். ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீசாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.